வேலூரில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் வேளாண் கடனை முழுமையாக அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும், சீமை கருவேல மரங்களை அகற்றிட வேண்டும், மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என விவசாயி ஒருவர் அரை நிர்வாணமாக கூட்டத்தில் பங்கேற்று பேசியதால் பரபரப்பு. தங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் வேதனை. வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டமானது நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் திரளான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் விவசாயி ஒருவர் அரை நிர்வாணமாக பங்கேற்றார். மணல் கொள்ளையை கண்டித்தும் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும், வேளாண் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பேசினார். விவசாயிகள் பேசுகையில் அனைத்து விவசாய கடன்களையும் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். இதற்காக பலகட்ட போராட்டங்களை நடத்திவிட்டோம். நேற்று கூட சட்டமன்றத்தை முற்றுகையிட சென்று கைதானோம். ஆனால் கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் கடனை வசூல் செய்வதாக விவசாயிகளை மிரட்டுகின்றனர். அரசாணை வரவில்லை என சொல்கின்றனர். அரசு தெளிவான முடிவு எடுக்கும் வரையில் வேளாண் கடனை வசூலிப்பதை நிறுத்த வேண்டும். அதற்கும் வட்டி கேட்டு விவசாயிகளை தொந்தரவு செய்யக்கூடாது. விவசாயி கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. எனவே எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள். ஆறுகளில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனை அதிகாரிகள் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் கடுமையான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என பேசினார்கள். அப்பணியை உடனடியாக செய்து முடிக்க மாவட்ட ஆட்சித்தலைவரை மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி முழு கடன் நிவாரணம் கேட்டு பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்து இதுநாள் வரையில் நேற்று கூட சென்னையிலே 1000 விவசாயிகள் சட்டசபையை முற்றுகை செய்து கைது செய்யப்பட்டு பின்பு விடுதலை செய்யப்பட்டோம். அப்போது கூட இந்த கடன் நிவாரணம் கிடைக்கவில்லாத சூழ்நிலையே விவசாயிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கடன் கட்ட முடியாத நிலைமையிலே. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாருக்கெல்லாம் கருணை கொலை செய்து கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை இல்லை, வேற வழியே கிடையாது. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. நாங்க எல்லா கட்ட போராட்டமும் நடத்திட்டோம். இப்போ அரசாங்கம் ஒரு தெளிவான முடிவு இல்லாத நேரத்தில் கூட்டுறவுத்துறை வசூல் நடவடிக்கை ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. இல்ல, அதாவது என்ன செய்யறாங்கன்னா எல்லா சோகையும் நீங்க கட்டிடுங்க, உங்களுக்கு ஓவர்டி வாய்ப்பு வச்சு மறுபடியும் உங்களுக்கு அரசாங்கம் தள்ளுபடியான கூட வருது. இனிமேல் எதுவுமே கிடைக்காது. 5000 கடன் தள்ளுபடி வரும்போதும் இன்னும் இதுக்கு மேல எதுவும் கிடைக்காது. நீங்களே எனக்கு எங்கிட்ட சொன்னீங்க 70,000 வரைக்கும் இருக்கு, உங்களுக்கு இனிமேல் வராது, எங்களுக்கு எல்லாம் கெஜெட் வந்துருச்சு, எங்களுக்கு பணம் வந்துருச்சு, அதனால ஆகாது. மறுபடியும் அவங்க இப்போ 1 லட்சம் வரைக்கும் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஏறி போயினே இருக்குது. நாங்க போராட்டம் பண்ணினே இருக்கிறோம். நீங்க வசூல் நடவடிக்கை தீவிரப்படுத்தினீங்க. ஒவ்வொரு பிஎஸ்பிலையும் ஒவ்வொரு செக்ரட்டரியும் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு விவசாயிகளை மேட்டையில் இருக்காங்க, விவசாயிகளை அச்சுறுத்தல் இருக்காங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுகிறீங்க, நானும் உங்களுக்கு சொல்லி தான் இருக்கிறேன். இதை நிப்பாட்டுங்க. அரசு தெளிவான முடிவு ஏற்பட்டோம். இந்த சட்டசபை கூட்டத்தோட முடிவில் கூட ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நினைக்கிறேன். இல்லை மேடம், போன மீட்டிங்ல சொன்னோம். ஆனா எல்லா பிஎஸ்பி நீங்க வாங்க என் கூட விவசாயி கிட்ட எல்லா பிஎஸ்பி நான் இப்ப கூட இங்க 2 முறை போன் வந்துக்குது. திருப்பத்தூர், அது திருப்பத்தூரா கூட இருந்தாலும் அங்கோட விவசாயிகள் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இந்த மாதிரி சூப்பரேஜர் செயலாளர் எங்களை மிரட்டுறாரு, பணம் கட்டி இல்லைன்னாக்கா இது ஓவர்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம ரேஞ்சில் கூட எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நம்ம ரேஞ்சில் கூட எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயுமே அது நான் நேரில் கூட போய் ஐயா கிட்ட சொல்லிட்டேன். இப்போ பஸ்ல தீவிரப்படுத்து ஓவர்டிவானா அது ஆகட்டும், நீங்க என்ன பண்ணாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க விவசாயிகள் அரசு தெளிவான முடிவு இல்லை. ஒன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து அரசு தெளிவான முடிவே இல்லை. அரசாங்கம் தெளிவான முடிவு வரட்டும், அதுக்கு முன்னாடி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஜப்தி பண்ணாலும் சரி, ஏலம் போட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் அதை நாங்க பார்த்து அது வரைக்கும் நீங்க வசூல் நடவடிக்கை தயவு செஞ்சு நிக்க வைக்கணும். இல்லைன்னா எங்க போராட்டம் தீவிரமாகும். அதனால நீங்க வசூல் நடவடிக்கை தயவு செஞ்சு நிக்க வைங்க. அம்மா தொடர்ந்து நான் பல கூட்டத்தில் சொல்ல இருக்கிறேன். இப்போ இந்த வார சந்தை, தினசரி சந்தையில் பெருத்த முறைகேடு நடக்குது. அந்த போர்டு வைக்க சொல்லி சொல்றோம். ஒவ்வொரு வார சந்தைகளாகட்டும் தினசரி சந்தைகளில் எவ்வளவு சுங்க வரி வசூல் செய்யறாங்க, எவ்வளவு என்ன செய்யறாங்க, எந்த சந்தையிலையும் எந்த இதுலையும் எடுத்து வைக்கலீங்க. அந்த முத்தரப்பு கூட்டம் போட சொல்லி சொல்றோம். அதாவது அந்த நகராட்சி ஆணையர் மற்றும் விவசாயிகள், அந்த ஒப்பந்ததாரர்கள்
அந்த அரசு இருக்கக்கூடிய ஆணையின்படி எந்த நம்ம மார்க்கெட்லயும் எந்த இதுலையும் வசூல் பண்றதே கிடையாது. ஒரு 5 ரூபா ஒரு 4 ரூபாய் வாங்கக்கூடிய இடத்துல 50 ரூபாய் 100 ரூபாய் வசூல் பண்ற ஒரு நிலைமை ஏற்படுத்துங்க. அதை கொஞ்சம் முற்றிலுமா தடுக்கணும்ட்டு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மணல் கடத்தல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குமா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுறது மிகவும் வருத்தத்தக்கமான விஷயமா இருக்குது. தொடர்ந்து நிலத்தடி நீர் அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இப்ப இந்த மணல் கடத்தல்னால இன்னும் கீழே போயிருக்குது. அது இல்லாத விவசாய நிலங்களை ஒட்டி எல்லா ஆறுகள்லயும் மணல் வெட்ட. நீங்க அம்மா பேரனமெண்ட் வரும்போது நாங்க கூட்டு போய் காமிக்கலாம் இருந்தோம். நாங்க இந்த மறியல் போராட்டத்தினால எனக்கு நேரம் இல்லை, எங்க தாழ்தாரம் கூட்டு சொன்னாங்க, இருந்தாலும் கலந்துக்க முடியல. நீங்க ஒரு முறை நீங்க பேரனமெண்ட் பகுதியில் வரும்போது வாங்க. பத்திரப்பள்ளியினுடைய மலட்டாரும் குண்டலப்பள்ளி ஆறு இருக்கிறது பாக்குறோம். குண்டலப்பள்ளியில் ஒரு சோதனை சாவடி விவசாயிகளுடைய பங்களிப்போடு ஒரு சோதனை சாவடி அமைக்கப்பட்டோம். அந்த சோதனை சாவடியில காவல்துறை இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் பந்தோபஸ்துக்காக காவல்துறை விலக்கிட்டா ஒரு மோட்டார் சைக்கிள்ல மணலை கடத்தி ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து டேக்கர்ல போய் விற்கிறாங்க. இது தொடர்ந்து சொல்லினே இருக்கிறோம், பல ஆண்டுகளாக சொல்லி இருக்கிறோம். அந்த மணல் கடத்தல முற்றிலுமாக நிறுத்தணும். அதே நேரத்தில் இப்போ வறட்சி தாண்டவம் ஆயிடுச்சு. கலக்கா போட்டதுக்கு போடாமே போச்சு. நிறைய பேர் கலக்காவே போடல. நம்ம வேளாண்மை துறையில நல்ல ஒரு இந்த முறை கலக்கா எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணாங்க. அதுவும் தேவையான நேரத்தை கொடுத்தாலும் விவசாயிகள் வாங்கிட்டு போயிட்டு அதை போட முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலைமை போச்சு. கலக்கா பூரா போச்சு. எல்லா போர்டும் வத்தி போச்சு. எல்லாரும் போயிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இந்த மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிச்சு விவசாயிகளுக்கு ஒரு தேவையான சலுகைகளை வழங்கணும். இன்னொரு பணிவான ஒரு வேண்டுகோள், வனவிலங்கு தொந்தரவு இது தொடர் கதையாவே இருக்கு. வனவிலங்குல குறிப்பா காட்டுப்பன்றி